உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா, அந்த சிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர பழி வாங்குறதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. "என்னடா சொல்ற?" அப்படின்னு நீங்க ஷாக் ஆனீங்கன்னா, இந்த வீடியோ முழுசா பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1853ல அமெரிக்கால இருக்கிற அந்த நியூயார்க், அங்க ஒரு உணவகத்துல வந்து சமையல் மாஸ்டரா இருக்கிற ஜார்ஜ் கிரம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு டிஷ் செய்றதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அவரு. அதனால அவரோட ஹோட்டலுக்கு ஒருத்தர் பெரிய பணக்காரர் வந்து சாப்பிட வர்றாரு. சாப்பிட வந்தோனே வழக்கம் போல அந்த உருளைக்கிழங்கு டிஷ்ஷ சொல்றாரு. அதாவது அப்போ வந்து அந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அது வந்து அப்போ ரவுண்டா நல்லா தடிமனா இருக்கும். அந்த மாரி ஆர்டர் பண்றாரு. அத வந்து ஆர்டர் பண்ணி இவரு செஞ்சு எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. அவரு பணக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ எல்லாருமே அவங்க ஸ்பூன்ல தொட்டு தானே சாப்பிடுவாங்க. அந்த மாரி ஸ்பூன்ல எடுக்கும்போது கட் பண்றதுக்கு ரொம்ப கனமா இருக்கு. நீ எல்லாம் என்ன சமையல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. திரும்பவும் அவரு செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டே இருக்காரு. அது எதுவுமே பிடிக்கல. எல்லாமே கனமா தான் இருக்கு. என்ன நீ சமையல் மாஸ்டரா இந்த ஹோட்டலுக்கு வந்ததே எனக்கு வேஸ்ட் போடா! அப்படின்ற அளவுக்கு அவரு வெறுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அந்த சமையல் மாஸ்டரும் வந்து, என்ன இவன் எப்போ எடுத்துட்டு போனாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள போய் என்ன பண்றாருன்னா, அந்த உருளைக்கிழங்க வந்து நல்லா தடிமனா கட் பண்ணாம ரொம்ப ஸ்லைஸா கட் பண்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீ ஸ்பூன்ல தானே எடுத்து சாப்பிடுற. இனிமேல் கையில எடுத்து சாப்பிடணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அத அப்படியே மெலிசா சீவிட்டு எண்ணெயில வழக்கத்தோட ரொம்ப நேரம் வறுத்துட்டு, உப்பு, மிளகாய் தூள் எல்லாம் நல்லா தூக்கலா போட்டு எடுத்துட்டு போய் வைக்கிறாரு. அவரு எடுத்துட்டு போய் வச்சோனே, அவர் அந்த வாடிக்கையாளர் அவருக்கு நல்ல வாசனையா இருக்கு. சரி சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்து சாப்பிட்டு பாராட்டுறாரு. பாராட்டுன உடனே, இதே ஒரு டிஷ்ஷா செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அத விக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு டிஷ்ஷ வந்து பாத்தீங்கன்னா, சரகோடா சிப்ஸ் அப்படின்னு சொல்லி விக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்களோட ஹோட்டல் இன்னமும் பிரபலம் அடையுது. இவர் வந்து பேட்டன் ரைட்ஸ் வாங்காத காரணத்தினால 1920ல லாராஸ் கடர் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா, இந்த சிப்ஸையே வந்து மெழுகு கவர்ல போட்டு விக்கிறாரு. சோ உள்ள இருக்கிற சிப்ஸ் எல்லாம் வந்து காத்து போகாம இருக்கணும்ட்டுன்னு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா, இந்த லேஸ்லாம் வந்து 1930ல இருந்து நல்ல பெரிய பிராண்டா உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு உருவாகுது. ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா, வெறும் உப்பு, காரம் அப்படின்னு தான் வந்திருக்கு. இப்பதான் வந்து அந்த சீஸ், வினிகர் அப்படின்ற நிறைய ஃபிளேவர்லாம் நம்ம இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கோம். சோ உருளைக்கிழங்கு சிப்ஸ் உங்களுக்கும் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மத்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.